ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தெரியுதா? இந்த பாருங்க, ஓடுது பாருங்க. தெரியுதா? கெட்டு போன ஸ்டாக்கு பிசு பிசுன்னு ஒட்டுது. ட்ரை ஃப்ரூட்ஸ் என்பவை பழங்களில் உள்ள நீர்ச்சத்து நீக்கப்பட்டு சூரிய ஒளியிலோ அல்லது எந்திரங்களிலோ உலர்த்தப்பட்ட பழங்களாகும். இதில் அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதுடன் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன. உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், கொடிமுந்திரி, அத்தி, பாதாம், முந்திரி போன்றவை சில பொதுவான ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. சென்னை ஆவடி மேல்பாக்கம் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரபல பிளிப்கார்ட் நிறுவனத்தின் மூலம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எனப்படும் உலர்ந்த பழங்கள் மற்றும் நட்ஸுகளை ஆர்டர் செய்துள்ளார். இதன் விலை 544 ரூபாய். பார்சலை வெங்கடேசனின் மனைவி பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதாவது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை விட வண்டுகள், பூச்சிகள் என உலாவிக் கொண்டிருந்துள்ளன. தெரியுதா? இந்த பாருங்க, ஓடுது பாருங்க. தெரியுதா? கெட்டு போன ஸ்டாக்கு பிசு பிசுன்னு ஒட்டுது. இதனால் மன உளைச்சலாகி பிளிப்கார்ட் நிறுவனத்துக்கு தொடர்பு கொண்டு புகார் கூறியுள்ளார்கள். சாப்பிடக்கூடிய பொருளை இப்படி அனுப்பலாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இதை சாப்பிடும் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பிய போது அவர்கள் தரப்பிலிருந்து முறையாக பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து புகார் அளிக்கப் போகிறேன் என கூறியதற்கு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போங்கள் என அலட்சியமாக கூறியதாகவும் வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். நான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் உலர்ந்த நட்ஸ் எனப்படும் முந்திரி, பாதாம், அந்த உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம் இதெல்லாம் ஒரு கலவையாக ஒரு ஜார் 554 ரூபா அதோட ரேட்டு. அதை நான் புக் பண்ணி வாங்கினேன். அது வாங்கி எனக்கு ஆர்டர் கொடுத்தேன், பணம் பே பண்ணிட்டேன். நான் வாங்கிட்டு வீட்டில் எடுத்துன்னு போய் என் மனைவி பிரித்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வண்டும் பூச்சிகளும் நிறைய இருந்தது. இது ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணேன். சார், இந்த மாதிரி பொருளை சாப்பிட்ற பொருளை இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இது எந்த வகையில் சார் நியாயம்? இந்த மாதிரி பண்ணலாமா? இதை சாப்பிட்ற பொருள் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க சைடு தெளிவான பதில் இல்லை. நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் தான் சொல்கிறாங்களே கண்டி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரீஃபண்ட் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி சாப்பிட்ற பொருளை நீங்கள் எப்படி இந்த மாதிரி தரமற்று நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி நான் கேட்டேன். அதற்கான எந்த அவங்களோட சரியான பதில் வரல. அதனால் நான் சொன்னேன், நான் போலீஸ்க்கு போகிறேன், நீங்கள் எங்கே வேணால் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுனால இதை நான் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய முயற்சியால் இந்த விஷயத்தை செஞ்சேன். தயவுசெய்து இந்த புகாரின் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த மாதிரி யாருக்கும் அவங்க தரமற்ற உணவுப் பொருள் அவங்க சப்ளை பண்ணக்கூடாது என்பதையும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கத்தான் ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுகிறார்கள். ஆனால் அதையே உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் விதமாக அனுப்புவது எந்த விதத்தில் நியாயம்? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.